Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாஸ்காயின் கிழமைகளில் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை என் கூடவே இரும் இயேசுவே என்ற மைய தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும், நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்ற வரத்திற்காக எசாயா புத்தகத்திலே 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். நம்மை தாங்குகின்ற தேற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு இருப்பதை, குறிப்பாக இந்த உயிர்த்த ஆண்டவர் நம்முடன் பயணிப்பதை, எம்மாவோஸ் சீடர்களோடு மட்டுமல்ல நம்முடனும் பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். தியாக திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குற்றங்குறைகளையும் நினைத்து மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்படைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்பு அடைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றிலாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால்
கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவரின் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின் நின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்கு உரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீ செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளே. மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே. உமது கை படைத்தவற்றையே அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லா
எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 24 இறைத்திரு வசனங்கள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களும் மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார்.
அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினரின் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை பராமரித்து பாதுகாக்கின்றார் என்ற ஒரு பெரிய மறை உண்மையை இன்று நீங்களும் நானும் உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி எங்கள் கப்புச்சியன் சபையில் திருத்தொண்டர் பட்டமானது கொடுக்கப்பட்டது. அந்த விழா முடிந்து நான் 24ஆம் தேதி குருத்து ஞாயிறுக்கு சென்னை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். நான் சென்னைக்கு எங்களுடைய கப்புச்சியன் குருக்கள் பணி செய்கின்ற மத்தியாஸ் ஆலயத்திலே இந்த திருவருகை கால புனித வாரத்தில் பிரசங்கம் வைப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். ஆங்கிலத்தில் உள்ள திருப்பலிக்கு இந்த திருச்சியில் இருந்த அருட்தந்தை கெவின் அவர்கள் எங்களுடைய கப்புச்சியன் சபையை சார்ந்த அந்த குருவானவரை அழைத்திருந்தார்கள். எனவே அவரும் நானும் அந்த 23ஆம் தேதி நடந்த அந்த திருத்தொண்டர் குருப்பட்ட விழாவில் நாங்கள் இருவரும் பேசி கொண்டு வரும் பொழுது அந்த தந்தை சொன்னார்கள், நான் தேஜா இதில் ட்ரெயினில் புக் பண்ணிட்டேன்ப்பா, அந்த ட்ரெயின் ரொம்ப சீக்கிரம் போயிடும், மாலை 5 மணிக்கு கிளம்பி அங்கே 9 மணிக்கு 9:30 போயிடும் அப்படின்னாங்க. அப்போ நான் புக் பண்ணலையே சாமி அப்படின்னேன். இனிமேலாம் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, மதியம் 3 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கிறதே என்று அடித்து பிடித்து போய் அந்த ட்ரெயினில் கேட்டால் அந்த ட்ரெயின் ரொம்ப லேட்டு, 5:30 தான் வருது, 5:30க்கு தான் வரும் அப்படின்ட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலை. அப்புறம் அந்த தேஜாஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்குல்ல, அதில் டிக்கெட் கிடைக்குமான்னு நான் யதார்த்தமாக கேட்டு பார்த்தேன். அவங்க இருங்க செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு 2 டிக்கெட் தான் இருக்குது அப்படின்னாங்க. சீக்கிரம் ஃபார்மை எடுத்து ஃபில் பண்ணுங்கள், அதுக்குள்ளே அந்த டிக்கெட்டும் காலியான என்னால் சொல்ல முடியாதுன்னாங்க. மதியம் 3 மணிக்கு. எனவே நான் அடித்து பிடித்து இங்கேருந்து போகும் பொழுதே அந்த வழக்கமாக நான் நம்முடைய இறையிறக்கத்தின் ஜெபமான சொல்கிறது உண்டு. அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிகிட்டே போனேன், எனக்கு ட்ரெயின் கிடைச்சா நல்லாயிருக்கும் ஆண்டவரே, கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் அசதி இல்லாமல் போக முடியுமே என்று சொல்லி அவங்க சொன்ன உடனே டக்குன்னு ஃபார்மை எடுத்துட்டேன். பேனா கிடைக்கல. பேனா உள்ளே கேட்குறேன், அவங்க நாங்கள் எங்களுக்கு வேணும் சார், நாங்கள் கொடுக்க மாட்டோம் சார்ன்ட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு அருட்சௌதரி அங்கே இருந்தாங்க, ஃபாதர் இருந்தாங்க பேனா அப்படின்னாங்க. உடனே பேனாவை எடுத்து டக்குன்னு ஃபில் பண்ணி உள்ளே போய் அவசரமாக கொடுத்தப்ப, சார் ஒரு டிக்கெட்டு புக் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபில் பண்ணி, இந்தாங்க சார் உங்களுக்கு லக்கு தான், உண்மையிலே கடைசி ஒரு டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே விசுவாச கண்ணோட்டத்தோடு பார்க்குற போது என்னோடு ஆண்டவர் இருந்து எனக்கு உதவியதை அன்று நான் புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். அநேக நபரிடம், என்னுடைய நண்பர்களிடம் இதை சொல்லி, நடக்க முடியாத ஒரு காரியம்
நிச்சயமாக உங்களுக்கு இனிமேலெல்லாம் புக் பண்ணி டிக்கெட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த கடைசி ஒரு டிக்கெட் கிடைப்பதற்கு உதவி செய்ததை நினைத்து உண்மையிலேயே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை பராமரித்து வழி நடத்துகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். யோசுவா புத்தகத்திலே 1 அதிகாரம் 9வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் உயிர்த்த இந்த பாஸ்கா எண்கிழமையில் இருக்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த இயேசு ஆண்டவரை பார்த்து சீடர்கள்லாம் பயப்படுறாங்க, பேய் பிசாசுன்னு நினச்சிட்றாங்க. நான் எனக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு, இது எப்படி இயேசு ஆண்டவரை கூட இருந்தவங்க 3 வருஷம் எப்படி அவரை பார்த்துட்டு அவங்க எப்படி பிசாசுன்னு நினைக்க முடியும், அழகை என்று நினைக்க முடியும் என்று சிந்தித்த பொழுது விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்கிறார்கள், நமக்குள்ளே 2 விதமான உடல்கள் இருக்கிறது. ஒன்று அழியும் உடல், இன்னொன்று அழியா உடல். பெரிஷபிள் பாடி, இம்பெரிஷபிள் பாடி. earthly பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி. இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை இந்த earthly பாடி அழியும் உடலானது நம்மோடு இருக்கிறது. ஆனால் நாம் இறந்த உடனே இந்த அழியும் உடல் அழிந்து அழியாத உடலை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே தான் இயேசு கிறிஸ்து அங்கு வந்த பொழுது அழியாத உடலோடு வந்திருக்கிறார். எனவே தான் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, மகதலேன் மரியாவும் கூட இயேசு ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரை பார்த்துட்டு அவர் தோட்டக்காரன் நினைச்சிட்டு பேசுகிறாங்க. அதே போல் இந்த எம்மாவோஸ் வழியாக எம்மாவோஸ் நகருக்கு சென்ற சீடர்கள் கூட இயேசுவை அந்த அப்பம் பிடும் வரை கண்டுகொள்ளவில்லை, அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்பு நெஞ்சங்களே, இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தோட்டத்தில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், நீங்கள் விவசாயம் பண்ணாலும், ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும், கல்லூரியில் இருந்தாலும், ஸ்கூலுக்கு போனாலும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கி சென்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனால், முதல்ல அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உடனிருப்பை நம்ம உணர்ந்தோம்னா நமக்குள்ளே மகிழ்ச்சி பூத்து குலுங்கும். மகிழ்ச்சி என்ற உணர்வு பொங்கி வழியும். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என்னுள்ளம் பொங்குதையா, நன்றி என்று சொல்லுதையா, என்னுள்ளம் பொங்குதையா, நன்றி என்று சொல்லுதையா. சென்னையிலே இந்த உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழா, ஈஸ்டர் பெருவிழா கொண்டாடின பிறகு ஒரு சில இடங்கள்லையும் போய் திருப்பலி கொண்டாடுறப்ப பார்க்குறேன், ஈஸ்டர் சந்தோஷம், அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த சந்தோஷம் அநேக நபர்கள் இருக்கிறது மாதிரி தெரியலை. எல்லாம் அப்படியே பாவமாக இந்த திருப்பலி நேரத்தில் உட்காந்துருக்கிறப்ப, குறிப்பாக மறுநாளே எனக்கு திருப்பலி ஒரு பெரிய பங்கில் வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. ஈஸ்டருக்கு மறுநாள், ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்த கூட்டத்தை விட ஒரு 10ல் 1 மடங்கு கூட இல்லை. அதே போல் ஈஸ்டர் அன்னைக்கு இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, அநேக முகங்கள் இருந்த சந்தோஷம் இன்னைக்கு மக்கள்கிட்ட காணோம். ஆனால் அன்பு மக்களே, எனவே தான் அந்த வாரம் முழுவதும் நம்ம உன்னதங்களில் கீதம் பாடுறோம். கொயரில் உள்ளவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா உன்னதங்களை பாடுறதுக்கு வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும் இருக்குது. அன்பு நெஞ்சங்களே, மகிழ்ச்சி ஆண்டவரிடம் தான் இருக்கிறது. எனவே தான் மார்க்கு நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 2:19 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களே, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, ஏன் சீடர்கள் நோன்பு இருக்கவில்லை என்று கேட்கும் பொழுது அழகாக சொல்கிறார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? இயேசு ஆண்டவர் இருக்கும் பொழுது ஏன் நோன்பு இருக்கணும்? தேவையில்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றார். அதே போல திருப்பாடலிலே 16வது திருப்பாடலில் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அருள் நிலையில் நிலைத்திருப்போம். தொடக்கத்தில் உள்ள பார்க்குறோம், நம்முடைய ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோர் இருவரும்
கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்த பொழுது சந்தோஷமாக இருந்தார்கள், அருள் நிலையில் இருந்தார்கள். அந்த அருள் நிலையை அவர்கள் இழக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பிறகு தொடக்க நூல் 3:8 பார்க்கிறோம், மென் காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஓசையை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய அந்த அருள் நிலையில் இருந்த வரைக்கும் ஆண்டவரை குறித்து அவர்கள் பயப்படவில்லை. ஆனால் எப்பொழுது பாவம் செஞ்சாங்களோ அப்போ ஓடி ஒளியிறாங்க. அன்பு மக்களே, அந்த 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவராகிய கடவுள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவம் செஞ்சுட்டு அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தேடுகிறார். அவர்களை தேடி குறிப்பாக நீ எங்கே இருக்கிறாய் என்று மனிதனை கூப்பிட்டு கேட்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, அருள்நிலை நம்முடைய பாவத்தினால, நம்முடைய பலவீனங்களால் நம்ம அருள்நிலையை இழந்து நம்ம ஆண்டவருடைய அருளை இழந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறார் திவ்ய நற்கருணை வழியாக. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அநேக நபர்கள் தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கேசியில் ஒவ்வொரு மாதம் ஒரு பக்தி முயற்சியை நம்ம ஒளிபரப்பிட்டு வர்றோம். இந்த ஏப்ரல் மாதம் திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கு உரிய மாதம். நற்கருணை ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் நேரம் செலவு பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் அந்த அருள் நிலையில் நிலைத்திருக்க முடியும். 3வது ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் ஏற்று வாழ்ந்தால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்ந்தால், அன்பு நெஞ்சங்களே, உங்களுடைய தனிமையை நீங்கள் சாதிக்க முடியும், தனிமையை வெல்ல முடியும். இந்த உலகத்திலேயே மிக கொடிய நோய் இந்த தனிமை என்கிற நோய் என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் தனிமை. தொடக்க நூலில் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் படைத்ததெல்லாம் நல்லது என கண்டார், அந்த ஒரே இடத்துல நல்லது இல்லை என்றார். என்ன தெரியுமா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அப்படின்னு சொல்லி தான் ஏவாளை படைக்கின்றார். அன்பு மக்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 13வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவர் நம்மை தனிமையாக விடுவது கிடையாது. ஒருவேளை உங்களுக்குள்ளே தனிமை வாட்டி வதைக்கின்றதா? தயவு செய்து உங்களுடைய இறை பற்றை சற்று உணர்ந்து பாருங்கள், ஆண்டவரை தேடி பாருங்கள். குறிப்பாக நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அந்த தனிமையை போக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது என்பதை உணருங்கள். 4வது ஆசீர்வாதம், நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்ந்தால் சோதனையை வென்றெடுக்க முடியும். ஆம், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே பவுலடியார் அழகாக சொல்லியிருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ஏற்படும் சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. எல்லாருக்கும் ஏற்படுற சோதனை தான் உங்களுக்கு நடக்குது. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆம் அன்பு நெஞ்சங்களே, தொடக்க நூலில் பார்க்குறோம் 39வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஹீரோ வர்றார். அவர் தான் யோசேப்பு. அவர் சோதனையை வென்றெடுக்கின்றார். போர்த்திபாருடைய மனைவி எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் அந்த பாவத்தை செய்யவில்லை. எனவே தான் 39வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் பார்க்கிறோம், ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததையும் யோசேப்பு தொட்ட காரியத்தனை அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து துலங்கச் செய்ததையும் அந்த போர்த்திபார் உணர்கின்றார். எனவே அவரை தலைமை பொறுப்பாளராக நியமிக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, இன்று சோதனையை வென்றெடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தேவை என்றால் தயவு செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 4 ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ வேண்டும். ஒரு முறை நான் படித்தேன், அப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய படை வீரர்கள்ட்ட சொன்னாராம், நாம் எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து போரிட போகிறோம், அதற்கு கடவுள்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது போர் வீரர்கள்லாம் சொன்னாங்களாம், கடவுள் நம்மோடு இருக்கிறார் தலைவரே, ஏன் கவலை கொள்கின்றீர்கள் அப்படின்னாங்களாம். அப்படின்னு சொன்னப்ப
இவர் ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்று கேட்டார். எனவேதான் இன்று எனக்கும் கூட ஒரு சந்தேகம் வருகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆனால் நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத, ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறத நாம் உணர்கின்றோமா? தொடக்க நூலில் எனக்கு பிடித்த அருமையான ஒரு நபர், ஒரு வசனம் 6:9 பார்க்கிறோம். நோவா கடவுளோடு நடந்தார். இன்று நீங்களும் நானும் கடவுளோடு நடக்கணும். யோவான் நற்செய்தி 15:5 பார்க்கிறோம். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ நாம் எதையும் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இணைந்து செய்ய வேண்டும். எல்லா காரியத்தையும், எல்லா செயல்பாடுகளையும். இன்று நான் இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்காக நற்கருணை ஆண்டவருடைய பிரசங்கத்தில் தான் இப்போதெல்லாம் பிரசங்கம் ரெடி பண்ணுறது. இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணுறப்ப கூட நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் தான் என் கூட இருக்கணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய நாவில் நீங்கள் தாமே வந்து தங்கி என்னுடைய வார்த்தையை நீங்கள் வழி நடத்துங்கள். உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி நான் பேசுவதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்கள் என்று அருமையாக ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை அன்பு மக்களே நீங்களும் நானும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 12:12 அழகா சொல்லப்பட்டிருக்கும், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். ஆக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்வது என்பது வேற ஒன்றுமல்ல, திராட்சை செடியாகி ஆண்டவரோடு இணைந்த கிளைகளாக, கனி தரக்கூடிய கிளைகளாக, செடிகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால், நாம் இறை வேண்டலில் இணைந்திருக்க வேண்டும், இறை வேண்டலில் நிலைத்திருக்க வேண்டும். இறை வேண்டல், செபிக்கும் குணத்தை கடவுளிடம் கேட்போம், ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நாம் அருள் நிலையில் வாழ முடியும். மூன்றாவதாக நமது தனிமையை நாம் வெல்ல முடியும். நான்காவதாக நம்முடைய சோதனையை நாம் வென்றெடுத்து சாதனையாளராக மாற முடியும். ஆமென். இதய அன்பே உனக்காய் என்று அன்பு காணிக்கை தருகின்றேன், உள்ளத்தில் உறையும் உனக்காய் நின்று நன்றி காணிக்கை தருகின்றேன். இதய அன்பே உனக்காய் என்று அன்பு காணிக்கை தருகின்றேன், உள்ளத்தில் உறையும் உனக்காய் நின்று நன்றி காணிக்கை தருகின்றேன். உன்னதன் உனக்கு என்னகம் காணிக்கை தருகின்றேன், தருகின்றேன். இதய அன்பே உனக்காய் என்று அன்பு காணிக்கை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்கள் மாதிரியாக திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நன்றிறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே,
எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரை. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திரளம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் இணையாத ஆன்மாக்களையும், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத் துணைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவருமே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாமும் ஆண்டவரோடு ஜெபத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விண்ணக தந்தையை நோக்கி ஒருக்கமாய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அலகையின் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்புக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் இவரை விட்டு பிரிந்து சென்றாலும் நம்மை நாடி தேடி வருகின்ற தேவன், நம்மோடு வாழ்கின்றவர், நம்மை பராமரித்து பாதுகாக்கின்றவர். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு இருக்கின்றார். உண்மையிலேயே நற்கருணை ஆண்டவரை உட்கொண்ட பிறகு அது ஆசை நன்மையாக இருக்கலாம், அல்லது நேரடியாக பெற்றுக்கொள்ளதாக இருக்கலாம். நற்கருணை ஆண்டவரை உட்கொண்ட பிறகு நமக்குள்ளே எழ வேண்டிய ஒரு அருமையான ஏக்கம், என் கூடவே இரும். புனித தந்தை பியோ அழகாக சொல்லுவார், ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்கின பிறகு என்னோடு தங்கும் ஆண்டவரே, என் கூட இரும் ஆண்டவரே, நான் பாவத்தில் விழாமல் இருக்க, சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு நான் அடிமையாகாமல் இருக்க என்னோடு தங்கும் ஆண்டவரே. எனவே இந்த நல்ல நேரத்திலே கண்களை மூடி கரங்களை கூப்பி
என் கூடவே இரும் ஆண்டவரே என்று இந்த பாடல் வழியாக ஜெபிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான நேரத்தில் வெளிச்சமாக நீர் இருக்கின்றீர். வாழ்விழந்த எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனாய் நீர் இருக்கின்றீர். எங்களுக்கு வெளிச்சமும் வாழ்வுமாய் ஜீவனுமாய் இருக்கின்றவரே, உம்மை விட்டு பிரியாமல் இருக்க எங்களை ஆசீர்வதியும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மன காயங்களை ஆற்றுகின்ற தேவனே, நாங்கள் காயப்பட்ட நேரங்களில் ஒரு தந்தையை போல எங்களுக்கு ஆறுதல் தருகின்றவரே, நாங்கள் கலங்குகின்ற நேரத்தில் ஒரு தாயாக இருந்து எங்களை தேற்றுபவரே, நற்கருணை தேவனே, நீர் எங்களோடு இருக்கின்றீர். 24 மணி நேரமும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் கூடவே பயணிக்கின்றது என்பதை உணர்ந்து, நீர் எங்களுக்காக கொடுத்த காவல் தூதர்கள் எங்களோடு பயணிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, நாங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உமது பிரசன்னத்தை உணர்ந்து வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். உம்மை மறக்காமல், உம்முடைய பிரசன்னத்தை இழந்து வாழாமல், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை தேற்றுகின்றீர், எங்களை பராமரிக்கின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர் என்பதை உணர்ந்து, தனிமையான சூழ்நிலையில், தனிமையில் வாடி எனக்கென்று யாரும் இல்லையே, என்னோடு உரையாடக்கூட எனக்கு அன்பு செலுத்த, அன்பை கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி அநேக இல்லங்களில் முடங்கி போயிருக்கும் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நோய்களால் அவதிப்பட்டு எனக்கு சுகம் கிடைக்காதா, எனக்கு பூரண நலம் கிடைக்காதா என்று சொல்லி இந்த உடல் வாதைகளால் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கண்கலங்கி கண்ணீர் சிந்தி
உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் எனக்கென்று யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கும் என்னிடம் நலம் விசாரிப்பதற்கும் யாரும் இல்லை, என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு தனிமையிலே தவிக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் என்றும் தாங்கும் தந்தையாக, ஆறுதல் தரும் தாயாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து தங்களுடைய தனிமையிலிருந்து விடுதலையாகவும் அநேக இளைஞர்கள், இளம் பெண்கள் அழகியுடைய சோதனையினால் இந்த ஊடகத்தினே மூழ்கி போய் ஆண்டவருடைய உம்முடைய பிரசன்னத்தை இழந்து வாழும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவதால் உம்முடைய பிரசன்னத்தை மறந்து வாழ்கின்ற அநேக நபர்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்மது பிரசன்னம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றதே, இதோ மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாடி வாடி வாடிய முகத்தோடு சோகத்தோடு வாழ்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உமது மகிழ்ச்சியை நீ தந்தருள்வீராக. அன்பின் பரலோக பிதாவே, ஆதாம் ஏவாளை போல உம்முடைய பிரசன்னத்தை விட்டு உம்முடைய கட்டளைகளை மீறி நடக்காமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமது பிரசன்னத்தில் நிலைத்து நின்று அருள் நிலையில், பரிசுத்தமான நிலையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்து நிற்க எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். உயிர்த்த என் இறைவன் என்னை
என்ன பாக்கியம் செய்தன் கண்டேன் கண்டேன் என் தேவனை நான் கண்டேன். காய தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காய தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்தய இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.